பார்க்குறீங்களோ அதுவாகவே மாறுறீங்க. நான் என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லுமே நான் அதை ஸ்க்ரீனிங்லேயே வைக்க என்ன ஆகிடுச்சுன்னா, என்னுடைய டீப் ஃபோக்கஸ் எல்லாமே 30 செகண்ட் 20 செகண்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதாவது நீங்கள் 10 கிளாப் பண்ணுறதுக்குள்ளே 20 எண்ணங்கள் எனக்குள்ளே வந்துடும். 20 தாட்ஸ் உள்ளே இறங்கி என்னால் இருக்க முடியாது, ஒழுங்காகவே இருக்க முடியாது. தாட்ஸ் ஹிட் ஆகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஹார்ட் துடிக்க ஆரம்பிச்சதுன்னா நாளைக்கு காலையில் 1 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக இருக்கும். அந்த பதட்டம், அந்த பயங்கிறது 24 மணி நேரத்துக்கு அப்படியே தான் இருக்கும், குறையாது. அரை மணி நேரம் அந்த பயங்கர வந்துச்சுனாலே பாடியில் இருக்கிற மைண்டில் இருக்கிற அந்த எனர்ஜியெல்லாம் லாஸ் ஆகிடும். 24 மணி நேரத்துக்கு இதே ஸ்டேஜில் ஒருத்தரால் இருக்கணும்னா அது ரொம்ப ரிஸ்க்கு. இதுக்கு முன்னாடி நான் என்னன்னா அந்த ஆங்ஸைட்டியாலுமே எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுங்கிற அந்த லூப் திரும்ப லூப் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு செகண்டும். ஸோ அது நான் யோசிக்கல, அது ஆட்டோமேட்டிக்காக அது அளவுக்கு அதிகமான ஒரு வைப்ரேஷனில் திரும்ப நமக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு திரும்ப எனக்கு உள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது என் கண்ட்ரோலில் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் அந்த எண்ணன்ற நிலைக்கு நம்ம வருவோம். அப்படி இல்லைன்னா மைண்டோடைய வேகம் இவ்வளோ அதுக்கு அதிகமாக இருக்கும்போது ஸ்பீட் பிரேக் போட்டால் கண்டிப்பாக நிற்காது. ஆனால் என்னைக்காவது ஒரு இடத்துல அதோடைய வேகம் குறையும் அப்படின்னு மட்டும் தெரியும். ஸோ இதுக்கு மேலே விட வேண்டான்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். பேர் சந்தோஷ்குமார். சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், எனக்கு ஒரு பிரச்சனை எப்படி வந்தது, மெடிடேஷனுக்கு எப்படி வந்தேன், இதனால் எனக்கு என்ன மாறி இருக்குது. நேச்சுரலாகவே எனக்கு இந்த டீப் ஃபோக்கஸுங்கிறது எனக்கு நேச்சுரலாகவே அதிக வேலையை செஞ்சால் ஆழமாக அதுக்குள்ளே இறங்கி நான் பண்ணேன். பக்கத்தில் எந்த இது நடந்தாலுமே எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த அளவுக்கு ஃபோக்கஸாக பண்ணேன். நேச்சுரலாகவே நம்ம இந்த தனியாக அதிகமாக நான் டைம் ஸ்பெண்ட் நேச்சர் கூட. ஒரு டீ குடிக்க கூட ஒரு 30 கிலோமீட்டர் எங்கள் சேலத்துலேருந்து ஒரு ஏற்காடு ஹில் ஸ்டேஷன். டீ குடிக்கணும்னா கூட அவ்வளோ தூரம் தாண்டி போய் அந்த இயற்கையை ரசிச்சுட்டு அதை குடிக்கிறேன். அதிகமாக அந்த தனிமை அதில் இருப்பேன். ஆஃப்டர் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு ரிலீவ் ஆகிட்டேன். ஆஃப்டர் வீட்டில் சும்மா தான் இருந்தேன். அப்போ என்ன பண்ணேன், இந்த மொபைல் ஃபோன் அதிகமாக நான் யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம், அந்த யூடியூப், இந்த ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்த்தேன். ரொம்ப அதிகமாக மணிக்கணக்காக லிமிட்டை தாண்டிலாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அது தெரியாது எனக்கு. நான் எப்பயும் கூட ஜாலியாக பார்த்துட்டே இருக்கணும்னு தான் தோணும். ஸோ நானும் அதே மாதிரி தான் பார்த்தேன். டைம் போக ஒரு கிட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, ஏதோ ஒரு மாதிரி ஆனால் என்ன இப்போ வரைக்குமே எனக்கு என்ன நடக்குதுங்கிறத என்னால் முழுமையாக வெளிப்படுத்த முடியும். எந்த டாக்டர்கிட்டையுமே சரியாக சொல்ல முடியல. ஆனால் நான் அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ஒரு 2 மணி நேரம் கதையாக சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் அவங்க சரி இப்போ டேப்லெட் கொடுக்குறாங்க, நல்லா தூங்கு, டேப்லெட் போட்டு தூங்கு, சரியாக போயிட்டு போய். பட் அது இல்லை. இந்த வீடியோஸ்லாம் அதிகம் பார்த்து ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இந்த வீடியோ பார்க்குறதுனால என்ன நடக்குதுன்னா, மொபைல் ஃபோனை நம்ம பார்க்கும்போது 2 விஷயம் நடக்குது. ஒன்று, நம்ம ஸ்க்ரீனை பார்க்குறோம். 2வது, ஸ்க்ரீனுக்குள்ள இருக்கிற அந்த கதையை பார்க்குறோம். இந்த 2 விஷயம் நான் அதிகமாக பார்க்க என்ன ஆயிடுச்சுன்னா, நான் பார்த்தது எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோ. அதாவது கவனம் குறைவான வீடியோ. ஒரு 30 செகண்டு 40 செகண்டுக்கு மேலே இந்த ஷார்ட்ஸ் இருக்காது. இது என்ன ஆயிடுச்சுன்னா, அளவுக்கு அதிகமாக பார்க்க நேச்சுரலாக எனக்கு அதிகமான ஃபோக்கஸ் இருக்கும்போது இந்த வீடியோ நான் மேம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதுவாகவே மாறுறீங்க. நான் என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லுமே நான் அதை ஸ்க்ரீனிங்லேயே வைக்க என்ன ஆகிடுச்சுன்னா, என்னுடைய டீப் ஃபோக்கஸ் எல்லாமே 30 செகண்ட் 20 செகண்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதாவது நீங்கள் 10 கிளாப் பண்ணுறதுக்குள்ளே 20 எண்ணங்கள் எனக்குள்ளே வந்துடும். 20 தாட்ஸ் உள்ளே இறங்கி என்னால் இருக்க முடியாது, ஒழுங்காகவே இருக்க முடியாது. தாட்ஸ் ஹிட் ஆகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். இதெல்லாமே என்ன மாறுதுன்னா, அதே இன்ஸ்டாகிராமில் பார்த்த சாங்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், திரும்ப லூப் ஆகிட்டே இருக்கும். இது ஓசிடின்னு நாங்கள் ஒரு டாக்டர், அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். திரும்ப கேட்டுகிட்டே இருக்கு. நான் மொபைல் ஃபோன் அன்றைக்கி தூக்கி போட்டேன். எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு மட்டும் தெரியும். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு எனக்கு சரியாக அந்த வயசில் எனக்கு எதுவுமே தெரியல. நானும் போட்டேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். என் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆப்போசிட்டில் உங்கள் மொபைல் ஃபோனில் ரிங் டோன் அடித்தா கூட நான் மாட்டேன். அதை நான் காதில் கேட்டேன்னா கூட காலையில் 6 மணிக்கு கேட்டேன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் திருப்பி லூப் ஆகிட்டே இருக்கும் எனக்கு. அந்த லூப்பை தாண்டி என்னால் வெளியில் வரவே முடியாது. ஒரு செகண்ட் கூட வர முடியாது. நான் எங்கே இருக்கேன், அப்போயே நான் ரொட்டீன் லைஃப்பில் காலையில் எழுந்திரிப்பேன், எல்லாம் வேலைக்கும் போவேன், எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவேன். ஆனால் மென்டலாக என்னால் எதுவும் பண்ண முடியாது. மென்டலாக எப்பயும் நான் அந்த உலகத்துக்குள்ளேயே தான் நான் இருப்பேன். வெளியில் வர முடியாது அதை விட்டு என்னால். ஸோ இப்படியே நான் விட்டுட்டேன். ஏதோ எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் டாக்டருக்கு போனேன், கவர்மெண்ட் ஜிஎஸ்ட்டு போனேன், ஏதோ பேசினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. நானும் விட்டுட்டேன். இந்த பிரச்சனை எப்படியே விட்டுட்டேன். ஆஃப்டர் இந்த பிரச்சனை வந்த 7 மாதம் எனக்கு எமோஷனல் பார்ட் ஆஃப் பிரெயின் வேலை செய்யாது. அதாவது எந்த ஒரு எமோஷனலும் எனக்கு வரல. ஒரு 7-8 மாதம் நானே என்னமோ ட்ரை பண்ணேன், எதுவும் வரலை. ஸோ தாட்ஸ் மாறிக்கிட்டே இருக்க, ஒரு செகண்டுக்கு மாற நம்ம எமோஷனல் இது வரலை எனக்கு. ஸோ 7-8 மாதத்துக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு அந்த கோவங்கிறத லைட்டாக வந்தது. அப்போ தான் எனக்கு எமோஷனல் ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஃபீலே வந்தது.
ஸோ அதுக்கப்புறம் ஆன்சைட்டி ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் எமோஷனல் பார்ட் ஆஃப் பிரெயின் அளவுக்கு அதிகமாக வேலை செஞ்சுது. இந்த டைமில் என்னாச்சுன்னா எனக்கு ஆன்சைட்டி எல்லாமே அதிகமாகிடுச்சு. அதிகமானா ஹார்ட் ரொம்ப வீக் ஆகிடுச்சு. நீங்கள் அதிகமான சவுண்டை என்னால் கேட்கவே முடியாது. லைக் நான் இப்போ இந்த இடம் அமைதியாக இருக்குது, என் பின்னாடி வந்து யாராவது ஜஸ்ட் ஒரு கிளாப் பண்ணால் கூட மணி இப்போ 1 மணி, இப்போ அந்த சவுண்டை நான் கேட்டனா கூட இப்போ ஹார்ட் துடிக்க ஆரம்பிச்சதுன்னா நாளைக்கு காலையில் 1 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக இருக்கும். அந்த பதட்டம், அந்த பயங்கிறது 24 மணி நேரத்துக்கு அப்படியே தான் இருக்கும், குறையாதே குறையாது. அரை மணி நேரம் அந்த பயங்கரம் வந்துச்சுனாலே பாடியில் இருக்கிற மைண்டில் இருக்கிற அந்த எனர்ஜியெல்லாம் லாஸ் ஆகிடும். 24 மணி நேரத்துக்கு இதே ஸ்டேஜில் ஒருத்தரால் இருக்கணும்னா அது ரொம்ப ரிஸ்க்கு, வாழவே முடியாதுங்கிற ஸ்டேஜில் இருக்கும். 6 மாதமும் இதே மாதிரி தான் சர்வே பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டம். 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆனால் அப்போ வரைக்குமே எனக்கு வந்து கண்ணை மூடினா அந்த இருட்டுலாம் தெரியும். அந்த இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா 2024 அஃபெக்ட் ஆனது 22, 23 ஃபுல்லாக நான் இது ஆன்சைட்டி இதெல்லாமே வந்துச்சு. அந்த படபடப்பு பயம்லாம் அதிகமாகிடுச்சு. 24 ஸ்டார்டிங்லேருந்து என்ன நடந்ததுன்னா, எனக்கு அந்த கண்ணை மூடினா இருட்டுங்கிறதே தெரியாது. ஃபுல்லாக ஸ்க்ரீனாக மாறிடுச்சு. அந்த இருட்டை நான் பார்த்தே கண்ணை மூடினா நார்மலாக எல்லோரும் கண்ணை மூடுறாங்க, இருட்டாக இருக்குது. நான் கண்ணை மூடுறேன், ஒன்லி விஷுவலாக இருக்கும். விஷுவல்னால் இப்போ நான் இந்த இடத்துல நான் நின்றுருக்கேன், கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி நான் எதை பார்க்கணும் அது அப்படியே விஷுவலாக தெரியும். இது ஆடாது அசையாது, ப்ராப்பராக அங்கேயே தான் இருக்கும். ஸோ அது நம்ம கண்ணை மூடிடுதான் அது விஷுவல்ஸ் மாறிட்டே இருக்கும். பட் இருட்டுங்கிறதே தெரியவே தெரியும். ஸோ இந்த வெளிச்சத்தினால நான் ஸ்க்ரீன் அதிகமாக பார்த்தும்போது ஃபுல்லாக மாறிடுச்சு, ஒயிட்டாக மாறி. ஸோ இதெல்லாம் சரியெல்லாம் பண்ணவே முடியாது, சான்ஸே கிடையாது. இது எந்த டேப்லெட் இதெல்லாம் எதுவுமே யூஸ் ஆகாது. இதெல்லாம் சரி பண்ணுறதுலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நான் வந்து விடவே இல்லை. ஏதாவது ஒரு சொல்யூஷன் இந்த இயற்கையில் எங்கேயாவது ஒன்று இருக்கும்ல, கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டே இருந்தேன். லைக்கு ஹீலிங் எங்கேயாவது பண்ணாங்கன்னா, ஃப்ரீயாக பண்ணாங்கன்னா போய் பண்ணுவேன். எல்லா இடத்துக்கும் விடவே மாட்டேன். ஒவ்வொரு நாளுமே வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லாக சொல்யூஷன்லேயே தான் இருக்கும். தேடிக்கிட்டே இருப்பேன், எதையாவது ஒன்று நான் பாட்டுக்கு தேடிகிட்டே இருப்பேன். ஸோ கவனம் நான் வந்து நிறைய எனக்குள்ளே யோசிக்க ஆரம்பித்தேன். பழைய படி நம்ம எப்படி இருந்தோம், இப்போ என்ன நடந்துக்குது, உள்ளுக்குள்ளே என்னமா மாறிட்டு இருக்குது, எந்த எண்ணங்கள் வருது போகுது, யோசிக்க ஒரு பகுதி மைண்டோட ஒரு பகுதி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு, இன்னொரு பகுதி ஃபுல்லாக வேலை செய்யும் ஓரளவுக்கு. அதனால் நான் தப்பிச்சேன், இல்லைன்னா கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த ஒரு பகுதியை வச்சு எல்லா சொல்யூஷனும் தேடினேன், எல்லாமே பண்ணேன். ஆனால் அப்போவே மைண்டு இதே தான் இருக்கும், பிரச்சனையாகவே தான் இருக்கும், அதை எதுவுமே பண்ண முடியாது. அப்புறமேட்டு தான் இந்த விபாசனா கேம்ப்பு ஒரு 10 days கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம அங்கே போய் பார்க்கலான்ட்டு அங்கே போனேன். 10 days சைலன்ஸாக இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் எல்லாம் சொன்னாங்க. நமக்கு ஏற்ற இடம் தான்ட்டு கரெக்டாக அங்கே போனேன். 2024 ஜூன் மந்த் நான் போனேன். போகிறதுக்கு முன்னாடி மேம் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. இந்த திருடன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அந்த வைப்ரேஷன், அந்த பதட்டத்துலேயே அவங்க அதே கரெக்டாக அந்த திருடன் அதே வீட்டுக்கு தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. இதை கேட்கும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நான் அந்த கேம்புக்கு போகிறதுக்கு ஒரு மாதம் இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனிச்சு. இந்த ஆக்சிடென்ட் எப்படி ஆனிச்சுன்னா, நார்மலாக தான் ஆனிச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் என்னச்சுன்னா, அந்த ஆன்சைட்டியாலுமே எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுங்கிற அந்த லூப் திரும்ப லூப் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு செகண்டும். ஸோ அது நான் யோசிக்கல, அது ஆட்டோமேட்டிக்காக அது அளவுக்கு அதிகமான ஒரு வைப்ரேஷனில் திரும்ப நமக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு திரும்ப எனக்கு உள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது என் கண்ட்ரோலில் இல்லை. ஆனால் எனக்கு இது இப்படி நினைக்கிறதுனால திரும்ப நமக்கு நடக்கும்னு தெரியும் எனக்கு. அதுக்கோசரமே நான் ரோட்டை கிராஸ் பண்ணும்போது நல்லா கவனத்தோடே 15 நிமிஷம் அவங்க கிராஸ் பண்ணுறதுக்கு பார்த்து ஒவ்வொரு விஷயம் செய்வேன். ஸோ அதே மாதிரி நான் நினச்சி பார்க்க முடியாத மாதிரி ஒரு பைக்கில் நான் ஃப்ரெண்டு கூட போயிட்டு இருக்கும்போது அதே மாதிரி ஒரு காரங்க வந்து இடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட் அது. ஆனால் இந்த ஆக்சிடெண்ட்டில் நான் கொஞ்சம் தப்பிச்சிட்டேன், பெரிய அடி, ஆனால் தப்பிச்சிட்டேன். கால் ரைட் சைடு ஃபுல்லாக இதாகிடுச்சு. அடுத்து ஒரு வாரத்துலேயே கேம்பு போய் ஆகணும். ஸோ கேம்பில் போய் செவனையாக விட்டு மடக்கி உட்காரணும்ல, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏதாவது ஒன்று பண்ணி அந்த வழியோடையே கேம்பை விட்டுறக்கூடாது, ஃபஸ்ட் டைம் நம்ம எப்படியாவது பிரச்சனையை தீர்த்தே ஆகணும் அப்படின்னு ஒரு வெறியோடையே தெரிஞ்சேன். ஸோ கேம்பு போனேன். அங்கே போய் கண்ணை மூணா ஒயிட்டாக இருக்குது, நான் எதை கவனிக்க முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. மற்ற எல்லா மெடிடேஷனுமே மைண்டை வச்சு மெடிடேஷன் பண்ணாங்க. ஆனால் இது மட்டும் மூச்சுங்கிறது தான் மைண்டு அண்டு பாடிக்கு வெளியில் நடக்கிற வருது, ஈஸியாக என்னால் கவனிச்சிட முடியும். ஸோ நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஒரு 200 மணி நேரம் பண்ணிடுவேன் அந்த கேம்பில், ஒரு 100 மணி நேரம். அப்புறம் வீட்டில் வந்து காலையில் நைட்டு ஒரு மணி நேரம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆடவும் இல்லை, அந்த பிரச்சனை ஆடவும் இல்லை, அசையும் அப்படியே தான் இருக்குது. அந்த கேம்பில் வந்து என்ன நடக்கும்னா, மெடிடேஷன் பண்ண இதோடைய பிரச்சனைலாம் அதிகமாகிடும். இதோடைய விஷுவல்ஸ் எல்லாம் அதிகமாக தாட் பஸ் இன்னும் அதிகமாகிடுச்சுன்னா மூளையோட வேகம் அதிகமாக நான் மயக்க நிலைமைக்கு போயிடும். என்னால் நிற்க முடியாது, தலைலாம் நிற்காது, ஃபுல்லாக கீழே போயிடும். அந்த அளவுக்கு தான் இருந்தேன். பட் அந்த டைம்லேயும் நான் வந்து விடாமல் ப்ராக்டிஸ் ஃபுல்லாக பண்ணேன். சார்ட்டு அங்கே இருக்கிற டீச்சர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது,
இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன்னா நீ கரெக்டாக இதை பண்ண விட்டு அதை என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அதுக்கோசமே நான் நல்லா பண்ணேன். 10 நாள் முடிஞ்சு வெளியில் வந்தேன். ஒரு மாற்றமும் தெரியும். அவ்வளோ ப்ராக்டிஸ் ஆனால் ப்ராக்டிஸை நான் ஃபுல்லாக பண்ணேன். ஆனால் எதுவுமே அந்த 10 நாள் ஃபுல்லுமே நான் ஆனால் பண்ண மெடிடேஷன் தான் பண்ணினேன். எதுவுமே எனக்கு தெரியல. பட்டு வீட்டுக்கு மறுபடியும் வந்தேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். ஒரு 6 மாதம் கேப் விட்டேன். நான் எப்படி இந்த மெடிடேஷனுக்குள்ளே வந்தேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த பிஎஸ்எம் உடைய மெடிடேஷன் பார்த்துருக்கேன். அந்த சேனல் அந்த வீடியோ பார்த்துருக்கேன். டேப்லெட்லாம் நான் டாக்டர்ஸ்லாம் நிறைய கொடுத்தாங்க. பட் நான் அதை எடுக்கவே இல்லை. ஏன்னா இந்த டேப்லெட்லாம் எப்படி சரி பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் அது மட்டும் இல்லாத ஃபிசிக்கல் பாடியில் எனக்கு நிறைய பிரச்சனை இருந்ததுனால என்னால் டேப்லெட் இது எடுக்க முடியல. ஏன்னா அல்சர் இருந்தது, மூட்டு வலி, கை கால் வலி, நெக் பெயின்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வரும். விஷுவல்ஸ் என்றைக்கெல்லாம் அளவுக்கு அதிகமாக மாறுதோ அல்லது இந்த பிரச்சனையோடு நம்ம ஒரு ஸ்க்ரீன் டைம் மறுபடியும் தேட்டரில் போய் படம் பார்க்குறதோ மறுபடியும் வீடியோ பார்க்குறதோ இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபட்டால் மூளையில் இருக்கிற நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் இன்னமும் அளவுக்கு அதிகமாக வலி ஆரம்பிக்கும். லைக் உடம்பு ஃபிசிக்கல் பாடியில் வர பெயினை கூட ஈஸியாக தாங்கிடலாம். ஆனால் இந்த மூளையில் நடக்கிற அந்த நரம்பில் வர வலியை மட்டும் தாங்கவே முடியாது. லைக் அதெல்லாம் தாங்கிறதெல்லாம் வந்து ஈஸியே கிடையாது. இதுக்கு மேலே எதுக்கு உயிரோட இருக்கணுங்கிற ஒரே ஒரு நிலைமை தான். ஏன்னா மற்ற எங்கே வலி இருந்தாலும் ஈஸியாக போய் நம்ம படுத்து தூங்கிடலாம். ஆனால் இங்கே பிரச்சனை இருக்கும்போது அந்த வலி இருக்கும்போது நம்ம என்ன நடக்குது, நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த வலி குறையிறதுக்கோசரம் நான் எதோ பண்ணிகிட்டே இருப்பேன். என்னமோ பண்ணேன், அது எனக்கு தெரியாது. வலி குறையிறப்ப தான் நம்ம இங்கே தான் இருக்கோங்கிற அந்த இது இருக்கும். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, பிரச்சனை வந்து நம்ம கூட மைண்டில் தான் பிரச்சனை இருக்குது. ஸோ மெடிடேஷன்னா இதுக்கு முன்னாடி மெடிடேஷன் எதுவுமே நான் பண்ணது கிடையாது. மெடிடேஷன்னா என்னென்னு யோசித்தேன். அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஸ்டேட் ஞாபகம் வந்துச்சு. மெடிடேஷனோட ஒரு ஸ்டேட் எண்ணங்களற்ற நிலை அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த எண்ணங்களற்ற நிலைக்கு நம்ம வருவோம். அப்படி இல்லைன்னா மைண்டோடைய வேகம் இவ்வளோ அதுக்கு அதிகமாக இருக்கும்போது ஸ்பிரிட் பிரேக் போட்டால் கண்டிப்பாக நிற்காது. ஆனால் என்னைக்காவது ஒரு இடத்துல அதோடைய வேகம் குறையும் அப்படின்னு மட்டும் தெரியும். ஸோ இதுக்கு மேலே விட வேண்டான்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். தொடர்ந்து 2024 அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு. அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் கண்ணை மூடி நான் ப்ராக்டிஸ் பண்ண ஹவர் மட்டும் 1000 ஹவர்ஸ் கிராஸ் முடிஞ்சு 1000 மணி நேரம் நான் முடிச்சிட்டேன். இந்த 1000 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் இல்லை ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் நான் மெடிடேஷன் பண்ணுவேன் மேக்ஸிமம் குறைஞ்சது. இவ்வளோ 5 மணி நேரம் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி 5 மணி நேரம் பண்ணேன்னா நாளைக்கு காலையில் எந்திரிக்கும் போது மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் ஃபீல் ஆகும். இன்றைக்கி 5 மணி நேரம் பண்ணிங்கன்னா இந்த எனர்ஜி நைட்டு தூங்கி முடிக்கிறதுக்குள்ளே தீந்துடும். ஸோ நாளைக்கு காலையில் எந்திரிக்கும் போது திரும்ப 5 மணி நேரம் பண்ணணும். ரொட்டீன் லைஃபே இப்படி தான் வாழணும். இது 2வது கேம்ப் வந்து 2025 இதே ஜனவரியில் 2வது கேம்ப் போனேன். சரி இந்த டைமாவது இதை போய் பார்க்கலாம், ஏதாவது மாற்றம் கிடைக்குமான்னு. சேம் அதே திரும்ப ப்ராக்டிஸ். இடையில 5 நிமிஷம் பிரேக் விடுவாங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம், ஒரு 1 ஹவருக்கு ஒரு டைம் 5 நிமிஷம் பிரேக் விடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், அந்த 5 நிமிஷத்தையும் விட மாட்டேன். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுவேன். பயங்கர ஸ்ட்ரெயின் பண்ணேன். 2வது கேம்பில் 5வது நாள் நைட்டு 9 மணி செஷனில் இந்த விஷுவல்ஸ் எல்லாம் அப்படியே கிளென்ஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ முறை கண்ணை மூடினா உங்களை மாதிரி நார்மலாக எனக்கும் அந்த இருட்டு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ ஃபஸ்ட் டைம் இத்தனை நாளாக அசையாத அந்த பிரச்சனை முறையாக இவ்வளோ அந்த இருட்டு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இருட்டு தெரிஞ்சு அடுத்த செகண்டே கேம்ப் போட்டு வெளியே வந்து பார்க்குறேன். சுற்றி இருக்கிற மரம் செடி கொடிலாம் அவ்வளோ கிளியராக எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இத்தனை நாளாக நான் இங்கே தான் இருந்தேன் என்ன பண்ணேன். பட் இந்த இருட்டு தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் சுற்றி இருக்கிறதே நான் தெளிவாக பார்க்க முடிஞ்சுது. இதுக்கப்புறம் விட வேணான்னு அதுக்கப்புறம் தான் இன்னமும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த 10 நாள் முடிஞ்சு வெளியில் வரும்போது அவ்வளோ அமைதியாக இருந்தது. லைக் அந்த வெளியே வந்து ஒரு 4 நாளுக்கு அப்புறம் திரும்பவும் விஷுவல் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருந்தது. லைக் 100%ல் வெறும் 30% மட்டும்தான் 2வது கேம்பில் சரியானுச்சு. திரும்பவும் வீட்டில் ஒரு 4 மணி நேரம் டெய்லி 4 மணி நேரம் பண்ணிகிட்டே இருந்தேன். இதே மகா சிவராத்திரி 2025 அந்த டைமில் ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா அப்போ இந்த பிஎம்சி இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. கேப்பு ஆனால் பிரமிடுக்குள்ளே உட்காந்து பண்ணால் எனர்ஜி கெயின் பண்ணலான்னு தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணால் இதே பிஎம்சியில் யார்கிட்டையும் ஆர்டர் போட்டு பிரமிடு கேப்பு வாங்கியிருந்தேன். அப்போ வாங்கி மாட்டிக்கிட்டு அதில் நான் மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பண்ணிகிட்டே இருப்பேன். அதே மகாசிவராத்திரி நைட் பண்ணிகிட்டே இருப்பேன். மூச்சை கவனிச்சிட்டே இருப்பேன். விஷுவல் வரும், அதை கட் பண்ணிட்டு மறுபடியும் மூச்சுக்கே வந்துட்டுருப்பேன். இப்படியே நான் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு வந்து எல்லாமே ஸ்டாப் ஆன மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் பார்க்குறேன் எந்த எண்ணமும் வரவே இல்லை. ஒன்றுமே வரல. விஷுவல் தாட்ஸ் இது ஒன்றுமே வரல. அவ்வளோ அமைதியாக இருக்குது. கண்ணை திறந்து பார்க்குறேன், மைண்டுக்குள்ளே கண்ணை மூடி பார்க்குறேன், எதுவுமே வரல. ஒன்லி பிளாங்காக இருக்குது. அவ்வளோ அமைதியாக இருக்குது. லைக் அடுத்த நாள் நான் போய் தூங்கிட்டேன். அடுத்த 2 நாளைக்குமே எந்த எண்ணங்களும் வரவே இல்லை. பகலில் நைட்டு நானாக யோசிக்கும் போது எனக்கு ஞாபகம் வருது. பட் எந்த எண்ணங்களும் எனக்கு வரவே இல்லை. ஸோ ஒருத்தர் நான் கேட்கும்போது தான் சொன்னார், அது எம்ப்டினஸ் அப்படிங்கிற அந்த எண்ணங்களற்ற நிலைன்னு சொன்னாங்க.
பட் அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது அதுதான் நினைக்கிறேன். ஆனால் அது 2 நாள் மட்டும் தான் இருந்துச்சு. 3ஆவது நாள் திரும்பவும் அதே அந்த அந்த விஷுவல்ஸு இந்த தாட் ப்ராசஸ் மறுபடியும் பழையபடி மாறிடுச்சு. ஸோ திரும்பவும் ப்ராக்டிஸ் ஒரு 4-5 மாதம் அப்புறம் மே மந்த்து 2025 மே திரும்பவும் 3வது கேம்ப் 3வது 10வது நாளுக்கு போயிருந்தேன். திரும்பவும் அதே ப்ராக்டிஸ், அவ்வளோ ப்ராக்டிஸ், மறுபடியும் அதே பிரேக் டைம் கூட விட்றதில்ல. மறுபடியும் அந்த 100 மணி நேரம் ப்ராக்டிஸ். ஸோ 3வது கேம்பில் இன்னும் ஒரு 30% உடைய விஷுவல்ஸ் குறைச்சேன். திரும்ப வெளியில் வந்தேன். திரும்பவும் வீட்டில் மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். திரும்பவும் ஆகஸ்ட்டில் 4வது கேம்ப் திரும்பவும் 10 நாள் மறுபடியும் மெடிடேஷன் என்ன நடக்கும்னா 3 நாள் 4 நாள் போகிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா தான் நார்மலாக தான் மெடிடேஷன் பண்ணுவேன். 5வது நாள் 6வது நாள் மனதோடைய ரொம்ப ஆழத்துக்கு போகும்போது இருக்கிற பிரச்சனைகள்லாம் இன்னும் அதிகமாகும்போது நான் வந்து அந்த மயக்க போயிட்டேன். என்னால் நிற்க முடியாது, எதுவும் நான் எங்கே இருக்குன்னு தெரியாது, தலை நிற்காது, கீழே போயிடும். பட் ஃபிசிக்கல் பாடி கரெக்டாக தான் மெயின்டைன் ஆகும். அந்த டைம்லையும் நான் பெட்டுக்கு போக மாட்டேன். ஏன்னா பெட்டுக்கு போனால் திரும்பி தூங்கிட்டு வெளியே வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகும். ஸோ இந்த 10 நாள் விட்டுட்டுனா இந்த ஹவர்ஸ்லாம் விட்டுட்டுனா திரும்ப என்னால் அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த 10 நாள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிடலான்ட்டு அந்த டைம்லையும் நான் பெட்டுக்கு போக மாட்டேன். கரெக்டாக என் சீட்டில் போய் உட்காந்து ப்ராக்டிஸ். ஸோ திரும்பவும் அதுக்கப்புறம் அக்டோபர் தீபாவளிக்கு ஒரு 3 நாள் டைம் கிடச்சிது. டைம் கிடைக்கிறப்பலாம் நான் வந்து சேலத்தில் மாயம்மா ஜீவ சமாதின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே போய் இது ரெகுலராக முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் ராமகிருஷ்ணா மடம் இருக்குது, அங்கே போய் மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். 2025 அக்டோபர் மந்த்து தான் அந்த டிப்ரெஷனுங்கிற ஸ்டேட் எனக்கு உள்ள குறைஞ்சிது. ஸோ அன்ன வரைக்கும் குறையல. நவம்பரில் கொஞ்சம் குறைஞ்சிது, டிசம்பரில் கொஞ்சம். ஸோ ஜனவரியில் போன மந்த்து 5வது மெடிடேஷன் கிளாஸ் திரும்பவும் 10 நாள் போனேன். ஸோ இன்னும் கொஞ்சம் எல்லாம் கிளியர் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்தேன். ஸோ பிரமிட் மெடிடேஷனுக்கு வந்து இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரது. இப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இந்த 3 நாளில் வந்து அதிகமாக எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்னென்னா, சுற்றி நடக்கிற இந்த சவுண்டு, இந்த பறவைகளுடைய சவுண்டு, சுற்றி நடக்கிற சவுண்டு என்னால் அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ ஃபஸ்ட் டைம் 3.5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இதை நான் ஃபஸ்ட் டைம் காதில் கேட்குறேன். அந்த எண்ணங்கள்லாம் குறைஞ்சி. ஸோ விஷுவல்ஸ் இன்னமும் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்தாச்சு. நான் வந்து மெடிடேஷன் கண்ண மூடி பண்ணது ஒரு நாளைக்கு 4 ஹவர் 5 ஹவர். சனி ஞாயிறு வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவுங்கிறதுனால சனிக்கிழமை நைட்டு ஃபுல்லாக ஒரு 7-8 மணி நேரம் ஃபுல்லாக, ஞாயிற்றுக்கிழமை டே ஃபுல்லாக. ஏதாவது லீவ் கிடச்சின்னா பொங்கல், பண்டிகை, தீபாவளி எதுவும் கிடையாது. எல்லாமே வெளியில் எங்கேயாவது கிளம்பியாவது ப்ராக்டிஸ். இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ 1.5 இயர்ஸ் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது. கண்ணை மூடி பண்ண அவர் இவ்வளோ. இது இல்லாமல் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் மெடிடேஷன்லேயே தான் இருக்கும். ஸோ மூச்சை கவனிச்சிட்டே தான் இருக்கும். இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் 16 மணி நேரம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். நான் ஏன் இவ்வளோ பண்ணுறேன்னா, இவ்வளோ நான் விட்டேன்னா திரும்ப மைண்ட் அந்த சுழற்சிக்கு போயிட்டுனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ண வேண்டிய அந்த எனர்ஜியில் மெடிடேஷன் பண்ணுறதுல எடுக்க வேண்டிய எனர்ஜியை 1/2 மணி நேரத்துலேயே எனக்கு காலி ஆகிடும். திரும்பவும் பைத்தியமாக ரொம்ப எனர்ஜி லாஸ் ஆகிடும். 1/2 மணி நேரத்துலேயே காலி ஆகிடும். ஸோ அது ரொம்ப கஷ்டம். அதுலேருந்து நான் வெளியில் வரதுக்கோசரம் டைரெக்ஷன் திருப்பிக்கிட்டே இருப்பேன். வேலையும் நான் செய்வேன், மூச்சும் கவனிப்பேன். இந்த மைண்டு ஓடிட்டே இருக்கும், லூப் ஆகிட்டே இருக்கும், 3மே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது தொடர்ந்து ரிப்பீட்டடாக நான் பண்ணிகிட்டே இருக்க ஒரு கடத்தில் என்னோடைய லெவல் குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் மெடிடேஷன் அண்ட் ஒர்க் இது மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து 95% கம்ப்ளீட்டாக வெளியே வந்துட்டேன். இன்றைக்கி இந்த இடத்துல நான் இங்கேருந்து பேசுகிறேன். இவ்வளோ நேரம் பேசுகிறதே இதுதான் ஃபஸ்ட் டைம் 3 வருஷத்துக்கு அப்புறம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பேச சொல்லும் போதே எனக்கு ஆன்சைட்டி அதிகமாகிடுச்சு. எங்களோட இதில் ஒரு விஷயம் என்னன்னா, நான் டேப்லெட் எடுத்ததே பார்த்தீங்கன்னா இந்த 3.5 வருஷத்தில் வெறும் 40 நாள் தான். அதுவும் ஏன் எடுத்தேன்னா, டாக்டர் சொன்னாங்கங்கிற வசனம் தான் எடுத்தேன். ஸோ ஃபிசிக்கல் பாடி ஒரு கட்டத்தில் கண்டிஷன் இழந்துட்டு போயிடுச்சு. மென்டல் ஹெல்த்து இன்னொரு பக்கம் போகுது. ஸோ 2மே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் வெளியில் வரவே முடியாதுன்னு நினச்சேன். பட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுவுமே வர முடியாதுன்னு நம்மள முடிவு பண்ணலாமா? ப்ராக்டிஸ் ஏதாவது பண்ணியா? எதுவுமே பண்ணல, அப்புறம் எப்படி நம்ம எதாவது பண்ண முடியுமான்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சது. இந்த பிரச்சனையை நான் விட்டுருங்கன்னா அடுத்த 40 வருஷமே இது சரிதான் பண்ண முடியாது. இது விஷுவல்ஸ் பிரச்சனைங்கிறதுனால மூளையோடைய அந்த பிரெயின் செல்ஸ்லாம் டேமேஜ் ஆகி ஃபுல்லாக இதாகிடுச்சு. இதனால் ஆன்சைட்டிலாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. டிப்ரெஷனுடைய ஸ்டேட் பார்த்தீங்கன்னா அது ரிப்பீட் ஆகிடுது. ஓகே, ஸோ மெடிடேஷனுக்குள்ளே இறங்கினேன். இவ்வளோ தூரம் நான் சரியாகி வந்துட்டேன்.